சின்னதுரை, நீங்கள் வேற கம்பெனியில் வேலை தேடிக்கலாம், இங்கே உங்களுக்கு வேலை கிடையாது. என்னாச்சு சார்? நான் எதாவது தப்பு பண்ணிட்டேனா? அப்படி எதாவது பண்ணியிருந்தா சொல்லுங்க சார், நான் என்னை மாற்றிக்க ட்ரை பண்ணுறேன். இல்லை நீங்கள் தயவு செஞ்சு வெளியே போயிடலாம். சரிங்க சார். சே, இப்படி ஆகும்னு கொஞ்சம் கூட நினைக்கல. இப்போ வீட்டில் நான் எப்படி சொல்லுவேன்? அடுத்த வேலையை எப்படி தேடுவேன்? சின்னதர ஆ, சொல்லுங்கம்மா. என்னப்பா, ஏன் அமைதியா இருக்க? கூப்பிட கூப்பிட காது கேட்காம. ஒன்றும் இல்லைம்மா. சொல்லுப்பா, என்னாச்சு? ஏன் உன் பொண்டாட்டி எதுவும் உங்க அம்மா கிட்ட சொல்லாதன்னு சொல்லி வச்சுட்டாளா? போதும், நிறுத்துங்கம்மா, போங்கம்மா அங்கிட்டு. மனசு இருக்க கடுப்பில் நீங்கள் வேற என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்காம பேசிட்டு இருக்கீங்க. எனக்கு தெரியும்ப்பா, என் புள்ள பிள்ளை பேச மாட்டான். அவனா அப்படி பேசல. அந்த சண்டால சிரிக்கி சொல்லி கொடுக்குற, நீ பேசுற. என் புள்ள அம்மாவை என்னைக்கும் எதிர்த்து பேச மாட்டியா, அப்படி நான் வளர்க்கல. ஆனா அந்த சண்டால சிரிக்கி உன்கிட்ட என்னென்னமோ சொல்லி கொடுத்துருக்கா. உன் அம்மா கிட்ட பேசாதன்னு சொல்லியிருக்கா. அதனாலதான் நீ என்கிட்ட எரிஞ்சு எரிஞ்சு விழுகிற. போது, நிறுத்துங்க. உங்க இஷ்டத்துக்கு பேசாதீங்க. நான் சொல்லி கொடுத்தேன், நீங்க பாத்தீங்களா? உங்க புள்ள என்ன தப்பு பண்ணாலும் என்னவே குத்தம் சொல்றீங்க. அவருக்கு என்ன கோவமோ உங்ககிட்ட வந்து காட்டுறாரு. இதுக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்லை. அவர் பண்ண தப்புக்கு என்ன ஏன் அத்தை குத்தம் சொல்றீங்க? அவர் பண்றதுக்குலாம் நான் பொறுப்பாக முடியுமா? நான் என்னத்தை பண்ணேன்? உங்களை ஏன் என்னை எப்ப பார்த்தாலும் குறை சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. உங்களை கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன், தயவு செஞ்சு என்ன குத்தம் சொல்லாதீங்க.